திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செறிவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 157. இடம் மொய்த்து பொது பாடல்கள். இந்த திருப்புகழை அனைவரும் மனமும் வந்து பாடுங்க. இது இன்னும் நம்ம எப்போ பார்த்தாலும் இதில் நம்மளை யமன் வந்து கூப்பிட்றதும் போகிறதும் இதையெல்லாம் பாடி வச்சுருக்காரு. ஏன் நான் என்ன இதுக்குள்ளே போயிட போகிறேன்னா இதெல்லாம் பாட சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க. நம்மளுக்கு எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது. நல்லபடியாக வாழணுன்றது தான் முருகப்பெருமானுடைய திருவருள். அப்படி ஒரு இடர் நம்மளுக்கு வந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளை வந்து காக்கும். இடம் தெரியாமல் வந்து அட்ரஸ் தெரியாமல் வந்து இட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்காமல் நம்மளுடைய ஆயுள் காலம் நல்லபடியாக அனுபவித்து நல்லபடியாக முருகப்பெருமானுடைய திருவடியை சேர்றதுக்கான அருமையான திருப்புகள். அந்த மாதிரி இருக்கிற திருப்புகளை நாம் இவ்வளோ காலம் பார்க்காது இருந்ததே பெரிய தவறு. தவறுன்னா நம்மளுக்கு தெரியாது, தெரிஞ்ச பிறகு நம்ம விடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் மீடியாவில் திருப்புகளை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு முன்ன திருப்புகழையே பேச மாட்டாங்க. எப்பயோ பாடினாங்க, ஆனால் யாருக்கும் பிரபல்யமாக தெரியறதில்லை. இப்போ தான் வந்து எல்லாரும் முருகர் முருகர்ன்றாங்க. முருகர் எப்பையும் முருகப்பெருமானுடைய திருவருள். எங்கள் ஊர்லெல்லாம் சிறப்பாக முருகப்பெருமானுக்கு தெப்ப உற்சவம் நடக்கும். ஐப்பசி தெப்ப சஷ்டிக்கு தெப்ப உற்சவம் எங்கள் ஊரில். அதுவும் சின்ன கிராமம்னு ரொம்ப சொல்ல முடியாது, நகரம்னு சொல்ல முடியாது. எங்கள் ஊரில் முருகருக்கு தெப்ப உற்சவம் நடக்கும். அந்த மாதிரி முருகர் பெருமை தான் எங்கேயும். சிவபெருமானை யாருன்னா சிந்திக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. இப்போ அடியார்களுடைய பெருமையை எடுத்து சொல்ல ஆரம்பித்த உடனே தேவாரம் திருவாசகம் படிக்கிறது நம்மளுக்கு நல்ல மன வலிமையை தருமா, அப்படின்னா அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிங்கன்றோம். நான் அனுபவித்தது நான் உள்ள போய் பூந்துப்பேன், பயப்படுவேன், யாரையும் ஏற்று பேச தெரியாது. நான் எப்படி இருந்தேன்றது அது கடவுளுக்கு வெளிச்சம். யாருன்னா ஒரு மேட்ரு போட்டாங்கன்னா என்ன அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கிடும். இப்போ அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது. அந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு பக்கத்துணையாக இருக்கார். ஏன்னா அந்த மிடுக்கு வந்துடும். அதுதான் அந்த பாடலில் கூட சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக சொல்லுவார். மிடுக்கு இல்லாதவனை போய் புகழ்வாங்க, மிடுக்கு இறைவனை புகழ்ந்தா நம்மளுக்கு வரும் அந்த மிடுக்கு. அந்த மாதிரி திருப்புகழை பாட பாட நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் புகழ் சேரும், பெருமை சேரும். நம்மளுடைய வாழ்க்கை பாதை சுமூகமாக இருக்கும். வர வேண்டிய வருவாய் தடை இல்லாமல் வரும், செல்வம் சேரும். எப்படியோ இருந்தான்பா, இப்போ நல்ல நிலைக்கு உயர்ந்துட்டான். அவன் எந்நேரம் முருகா முருகான்றான் அப்படின்வாங்க. நீங்களும் சொல்லி பாருங்கள், அதனுடைய பெருமையெல்லாம் அனுபவிங்க. வாங்க இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை நீங்கள் வந்து பார்த்து குறை கூற வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு, இதுக்கான சந்தம். தனதத்த 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 தனதானா. இடர் மொய்த்து தொடரில் போய் குடிலக்கி கிடையிட்டு இனிமை சுற்றமும் மற்றை புதல்வோரும் இனம் ஒப்பித்து இசை சொல் பல கத்திட்டு இழிய பிறகு இடையை துக்கமும் விட்டு விட்டு அவர் ஏக
விடமெத்த சொறி செக்கன் சமன் வெட்ட தனமுற்றிட்டு உயிர் வித்து தனை எற்றி கொடு போமுன் வினை பற்றற நித்த புதுமை சொல் கொடு வெற்றி புய வெற்றி புகழ் செப்ப பெறுவோனே அடச்சக்கர சடையில் பொன்பிரை அப்பு புனை அப்பற்கு அறிவு ஒக்க பொருள் கற்பித்திடுவோனே அழகைக்குள் பசித்தித்த பலகை கொத்த பட்டிட்டு அலற கூத்து உரமுட்டி பொறும்வேலா கடலுக்குள் படு சர்பத்தினில் மெச்சத்துயில் பச்சை கிரி கைக்குள் திகிரி கொற்றவன் மாயன் கமலத்தில் பயில் நெட்டை புயவர்க்கு என் திசையற்கு கடவுள் சக்கரவர்த்தி பெருமாளே. இடம் மொய்த்து தொடரில் பொய்க்குடில் அக்கி கிடை இட்டு இனிமை சுற்றமும் மற்றை புதல்வோரும் இனம் ஒப்பித்து இசைய சொல் பல கத்திட்டு இழிய பிற்கு இடைய துக்கமும் விட்டிட்டு அவர் ஏக விடம் மெத்த சொறி செக்கன் சமன் வெட்டத்தனம் உற்றிட்டு உயிர் வித்து தனை எற்றி கொடு போமுன் வினை பற்று அற்றற நித்த புதுமை சொல் கொடு வெற்றி புய வெற்றி புகழ் செப்ப பெறுவேனோ அடற்செக்கரை சடையில் பொன்பிறை அப்பு புனை அப்பற்கு அறிவு ஒக்க பொருள் கற்பித்திடுவோனே அழகைக்குள் பசித்தித்த பலகை கொத்தது பட்டிட்டு அலற குத்து உரமுட்டி பொறும்வேலா கடலுக்குள் படு சர்பத்தினில் மெச்சத்துயில் பச்சைக்கிரி கைக்குள் திகிரி கொற்றவன் மாயன் கமலத்தில் பயில் நெட்டை குயவர்க்கு என் திசையர்க்கு கடவுள் சக்கரவர்த்தி பெருமாளே. எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா? இப்போ இதில் அருமையான பலாச்சொலை போல சொல்விளக்கம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாம் படித்தோம், நமக்கு ஒன்றும் புரியல இல்லையா? இப்போ நம்ம விளக்கத்தை படித்தோம்னா அருமையாக நம்மளுக்கு புரியும். இதற்கான சொல்விளக்கம் படிப்போம். இப்போ துன்பங்கள் மொய்த்து நெருங்கி தொடரும் இடமாகிய நிலையில்லாத உடல் நெருப்புக்கு இடையில் வைக்கப்பட்டு இனிய சுற்றத்தினரும் பின்னும் புதல்வர்களும் தங்கள் உறவை சொல்லி அச்சமயத்துக்கு ஏற்ற சொற்கள் பலவற்றை சொல்லி அழுது தீர்க்க ஒருத்தர் இறந்துட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஓடி அந்த துன்பம் தாங்காமல் அந்த முதல் தான் ஆவேசமாக பொங்கி அழுவாங்க. அழுது எல்லாம் அக்கா அண்ணா ஐயா தாத்தா எல்லாம் சொல்லி அழுது முடிச்சுட்டு பின்பு மனம் தளர்ந்து எவ்வளோ நேரம் அழுவாங்க? சோறு வந்துடும் அடப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், என்ன கத்தி அழுதாலும் போனது திரும்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்பு மனம் தளர்ந்து இருந்த துக்கத்தையும் விட்டு அந்த சுற்றத்தினர் போக அவங்களாம் எழுந்து போயிடுவாங்க. அழுது மனமும் உடம்பும் சலிச்சு போயிடும் அப்படின்ட்டு எழுந்து போயிடுவாங்க. விஷம் அதிகமாக சொரிகின்ற சிவந்த கண்களை உடைய யமன் அழிக்க வேண்டும் என்ற பண்பை உணர்த்தும் தன்மையை அடைந்து அந்த யம உயிரை எடுத்ததும் இல்லாமல் இந்த உடலை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை அவங்க மனசில் பூந்து என்னப்பா அடுத்த நடவடிக்கை எடுக்கலையா, எப்போ எடுக்க போகிறீங்க? உயிராகிய விதையை நீக்கி கொண்டு போவதற்கு முன்பாக எனது வினையும் பற்றும் அற்று ஒழிந்து நீங்க என்னுடைய உயிரை யமன் வந்து எடுத்துன்னு போகிறதுக்குள்ள என்னுடைய வினையும் பற்றும் அற்று போகணும் முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறாரு. நாள்தோறும் புதிய சொற்களை கொண்டு வெற்றி மாலை அணிந்த உனது திருப்புயங்களின் வெற்றி புகழை உரைக்கும் பாக்கியத்தை பெறுவேனோ. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் இந்த மாதிரி வெற்றி மாலை போட்டுக்கிட்டு இருக்கிற உன்னை நான் புகழ்ந்து பாடுற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்றாரு. அதை தான் நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் எப்போவோ நடக்க போகிறத நினச்சி நம்ம இப்போ வருந்தக்கூடாது.
இப்படியெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஆகையினால திருப்புகழை பாடுங்க. திருப்புகழை பாடினா யமன் வரவே அஞ்சுவான். ஐயோ இவங்க முருகன் அடியாரா, ஏம்பா பார்த்து விசாரிச்சுட்டு போப்பா. அப்படியே அவங்களுக்கு நாள் முடிஞ்சிருந்தாலும் முருகப்பெருமான் கிட்ட போய் உத்தரவு கேட்பார், எப்பா உங்கள் அடியாரை நான் கூட்டிகிட்டு போகணும். அது பயந்து கேட்பார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பயப்படுவார். ஆகையினால நமக்கு திடீர்னு மரணங்கள் இடையில் அந்த மாதிரி நம்மளுடைய ஆயுள் முடியறதுக்குள்ளவே அகால மரணமெல்லாம் சம்பவிக்காது. முருகப்பெருமானுடைய திருப்புகழை பாடினா அகால மரணம் சம்பவிக்காது. இது முருகப்பெருமானுடைய திருப்புகழனுடைய சிறப்பு. நெருங்கியுள்ள சிறந்த சடையில் அழகிய பிறை சந்திரனும் கங்கையும் அணிந்த தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஞானம் கூடிய பிரணவ பொருளை உபதேசித்தவனே. தந்தைக்கு ஞானம் பிரணவ பொருளை உபதேசித்தவர் அவருடைய அழகை சொல்கிறார் பாருங்க. கங்கையும் சந்திரனையும் ஜடையில் அணிந்திருக்கிற அந்த சிவபெருமானுக்கு ஞானம் கூடிய பிரணவ பொருளை உபதேசித்தவனே. ஆகையினால தான் பிரம்மாவுக்கும் அவர் குருவாக வருவார், நம்ம தகப்பனுக்கு சாமியாக வந்துடுவார். முருகப்பெருமான் தந்தைக்கே குருவாக வந்தவர். ஆகையினால நமக்கும் அவர் தான் குரு. பேய் கூட்டங்களும் பசி அடங்கும்படி பல பேய்களின் கைகளும் ஒன்றோடொன்று பிணங்களை கொத்தும் போது ஒன்றின் கை ஒன்றின் மேல் கொத்துப்பட அந்த வலியால் பேய்கள் கூச்சலிடவும் ஒன்றை ஒன்று குத்திடும்படியாகவும் அசுரர்களை எதிர்த்து சண்டை செய்த வேலனே. இந்த ஒரு வரியை நினச்சி பாருங்கள், முருகப்பெருமான் எப்படியெல்லாம் சண்டை செய்திருக்காருன்னு. எவ்வளோ ஒரு சர்வ வல்லமை கொண்டவர் அவர். பேய் கூட்டத்து நடுவில் இருந்து அப்படி சண்டை செஞ்சு அதுங்க பிச்சு பிடுங்கி தின்றதும் இல்லாமல் அதுங்க போடுற கூச்சலில் இவர் நின்று எதிர்த்து சண்டை செய்த வேலனே. பார்க்கடலில் அமைந்த ஆதிசேஷன் மேல் அடியார்கள் போற்றி துதிக்க அரிதுயில் கொண்டுள்ள பச்சை மலை போன்ற வடிவை உள்ளவனும் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்திய அரசனும் ஆகிய திருமாலுக்கும், அந்த பெருமாளை மகாவிஷ்ணுவை புகழ்கிறாரு. தாமரையில் வீற்றிருக்கும் நெடிய படைப்பவனாகிய பிரம்மனுக்கும், அவர் பார்க்கடலில் பாம்பனை மேலே ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற புகழை மகாவிஷ்ணுவை புகழ்ந்தார். இப்போ பிரம்மாவை புகழ்கிறாரு. தாமரையில் வீற்றிருக்கும் நெடிய படைப்பவனாகிய பிரம்மனுக்கும் 8 திக்குகளில் உள்ள மற்றவர்களுக்கும் கடவுள் சக்கரவர்த்தியாகிய விளங்கும் பெருமாளே. மற்ற எல்லாரும் திக்குக்கு ஒருத்தராக உக்காந்துங்கிறாங்க. 8 திக்குக்கும் சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான். எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா? இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு இடர் எப்படி வரும்? வராது. அப்படி வர வேண்டியதாக இருந்தால் நமக்கு அறக்குறையான இதுவை எழுதி வச்சுருந்தாலும் அதையும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கொண்டவன் நம்ம முருகப்பெருமான். ஏன்னா பிரம்மாவுடைய படைப்பு தொழிலை நம்ம முருகப்பெருமான் தான் செய்தார். ஆகையினால அவனுடைய கையெழுத்து அவருக்கு நல்லாவே புரியும். இவனுக்கு என்ன நம்ம அடியாருக்கு என்ன இவ்வளோ இந்த மாதிரி ஆயில் கம்மியாக போட்டு வச்சுக்கிறான், கலைச்சி எழுதுறா போடுறா, நீண்ட நாளைக்கு நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், நம்மளுடைய புகழை பாடுறவனுக்கு எந்த கெடுதியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும், உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இடர் மொய்த்து தொடரி பொய் குளையிட்டு திணிமை சுற்றமும் மற்றை புதல்வோரும் இனமொப்பி திசையச் சொற் பல
திட்டிழிய பின் கிடையத்து கமும்பிட்டேன் தவறேக விடமெத்த சொறி செக்கட் சமன் வெட்ட தனமூற்றி துயிர் வித்து தனையேற்றி கொடுபோ முன் வினை பற்ற தரநித்த புதுமை சொற் கொடுவேற்றி புயவெற்றி புகழ் செப்ப பெருவேணோ அடச்செக்கர் சடையிற்பொற் பிறையப்பு புனையப்பர் கரிவொக்க பொருள் கற்பித்திடுவோனே அழகைக்குட் பசிதித்த பலகைக்கொத் தது பட்டிட் தளர குத்துரமுட்டி பொறும்பேலா தளர குத்துரமுட்டி பொறும்பேலா கடலுக்குட் படு சற்ப தினில் மெச்ச துயில் பச்சை கிரிகைக்குட்டிகிரி கொற்றவன் மாயன் கமலத்தின் பயில் நெட்டை குயவர்கென் திசையற்கு கடவுட்சக்கரவர்த்தி பெருமாளே கடவுட்சக்கரவர்த்தி பெருமாளே. இந்த அருமையான திருப்புகழை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருள் பெறுங்க. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான யமன் என்னை கூட்டிக்கின்னு போகிற நேரத்துக்கு முன்னாடியே முருகப்பெருமானே உன்னுடைய அழகையும் நீ வெற்றி அந்த மாலை அணிஞ்சிருக்கிற அழகையும் நான் பாடுவேணும், இதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கு குருவாக வரங்களை எல்லாம் வாரி கொடுக்க வேண்டிய வள்ளலை நம்ம ஒருபோதும் மறக்காமல் முருகா முருகா முருகான்னு தினந்தோறும் சிந்தித்து வழிபாடு பண்ணி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.